Welcome students, 8th standard maths first unit exercise 1.6. Exercise 1.6 last class la 5th question வரைக்கும் பார்த்திருக்கோம். 6th question simplify. First one 3 square whole power 3 multiply 2 into 3 power 5 whole power minus 2 multiply 18 square. என்ன ரூல் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பவருக்கு மேலே பவர் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா பவருக்கு மேலே பவர் இருக்குது. இப்போ பவருக்கு மேலே ஒரு பவர் உள்ள ரூல் என்ன? ஏ பவர் எம் ஹோல் பவர் என். பேஸ் 1 பவருக்கு மேலே பவர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பவர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். இங்கே மல்டிப்ளிகேஷன் எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு கொஷின் ரைட் பண்ணியிருக்கோம். பவர்ஸில் என்ன இருக்குது? 2 into 3 இருக்குது. அப்போ பவரை மல்டிப்ளை பண்ணலாமா? 2 3s are 6 equal to 3 power 6 multiply 2 into 3 power 5 whole power minus 2 இருக்குது. இந்த minus 2 அப்படிங்கிறது இந்த 2 பேஸஸ்க்கும் காமனாக உள்ளது. minus 2 அப்படின்றது என்ன? இந்த 2 பேஸஸ்க்கும் உள்ளது. அப்போது minus 2 இங்கே பவரில் ரைட் பண்ணுறோம், இங்கேயும் minus 2. 2 3s are 6, ஸோ 3 power 6 multiply இந்த மைனஸ் 2 அப்படின்றது காமனாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ 2 பவர் மைனஸ் 2 மல்டிப்ளை 3 பவர் 5 ஹோல் பவர் மைனஸ் 2 மல்டிப்ளை 18 ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணலாமா? 2 9s ஆர்னு பிரித்து எழுதலாமா? 2 9s are 18, ஸோ 2 மல்டிப்ளை 9 ஹோல் பவர் 2 ஈக்குவல் டு 3 பவர் 6 மல்டிப்ளை 2 பவர் மைனஸ் 2 மல்டிப்ளை பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருக்குது, ஸோ பவர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 5 2s are 10, 5 positive sign, 2 negative sign, so plus into minus minus 10. 5 2s are 10, plus into minus minus, so 3 power minus 10 multiply 2 multiply 3 எப்படி பிரித்து ரைட் பண்ணலாம்? சாரி 9 எப்படி பிரிக்கலாம்? 3 into 3 ரைட் பண்ணலாமா? ஸோ 2 into 3 into 3. 18ஓட ஃபேக்டர் 2 into 9 ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் 9க்கு ஃபேக்டர் ரைட் பண்ணியிருக்கோம். 3 into 3, 2 multiply 3 multiply 3 whole power 2 equal to 3 power 6 அப்படி டவுன் பண்ணிட்டே வரோம். multiply 2 power minus 2 multiply 3 power minus 10 multiply இந்த 2 அப்படின்றது பேஸ், இந்த பேஸ் எல்லாத்துக்குமே காமனாக உள்ளது. அப்போது இந்த பவர் 2வா உள்ளே கொடுக்குறோம். 2 power 2 multiply 3 power 2 multiply 3 power 2 equal to நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஒரே மாதிரி உள்ள பேஸ் நம்பர்லாம் ஒரே மாதிரி உள்ளதை எடுத்து ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 3 பவர் 6 மல்டிப்ளை நெக்ஸ்ட் 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 3 பவர் மைனஸ் 10 நெக்ஸ்ட் 3 பேஸ் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் மல்டிப்ளை 3 ஸ்கொயர். இப்போ பேஸ்லாம் 3 இருக்குது. இது எல்லாமே ஒன்றா ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 பவர் மைனஸ் 2 மல்டிப்ளை 2 பவர் 2. இதுக்கப்புறம் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? பேஸஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது, பவர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஏ பவர் எம் மல்டிப்ளை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். பேஸ் ஈவனாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 2 டைப்ஸில் பேஸ் இருக்குது. என்ன இருக்குது? 3ஆகவும் இருக்குது, 2ஆகவும் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு பேஸ் 3 பவர் எல்லாமே அடிஷ்னலில் ரைட் பண்ணியிருக்கோம். பவர் என்ன இருக்குது? 6 மைனஸ் 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 எல்லா பவர்ஸையும் ரைட் பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை 2 பவர் இங்கே பவர் என்ன இருக்குது? மைனஸ் 2 ப்ளஸ் 2. பேஸ் ஈவனாக இருந்தால் ஒரே ஒரு பேஸ் எடுத்துகிட்டு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 3 6 பாசிட்டிவ் சைனாக இருக்குது, 2 பாசிட்டிவ் 2 பாசிட்டிவ். 6ஓட இந்த 2 ப்ளஸ் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்குமா? 10. 6 ப்ளஸ் 4 10, இந்த மைனஸ் 10 மல்டிப்ளை 2 பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னவாயிரும்? 0 ஆகிடும். ஈக்குவல் டு 3 10 மைனஸ் 10 0 மல்டிப்ளை 2 பவர் 0. நெக்ஸ்ட் இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? என்ன ரூல் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ பவர் 0 பவரில் 0 இருக்கா? பவரில் 0 உள்ள ரூல் இருக்கா? ஏ பவர் 0 ஈக்குவல் டு 1. பவரில் 0 பேஸில் என்ன நம்பர் இருந்து பவரில் 0 இருந்தாலும் அதோடைய வேல்யூ 1 தான். 3 பவர் 0ஓட வேல்யூ 1 மல்டிப்ளை 2 பவர் 0ஓட வேல்யூ 1. 1 into 1 equal to 1. கொடுத்துருக்க நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1. இப்போ இதில் 3 லா யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஃபஸ்ட் என்ன யூஸ் பண்ணோம் a power m whole power n equal to a power m into n. நெக்ஸ்ட் பேசஸ்லாம் ஈக்குவல் பண்ணி a power m into a power n equal to a power m plus n. ஃபைனலாக a power 0ன்ற ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். a power 0 equal to 1. செகண்ட் கொஸ்டின் 9 square multiply 7 cube multiply 2 power 5 divided by 84 cube. கொடுத்துருக்க கொஸ்டின் எப்படி இருக்குது? டிவைடில் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். டிவைடில் என்ன ரூல் யூஸ் பண்ணலாம் பாசிபிள் அப்படின்னு பார்ப்போம். பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ரூல் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா அது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வேறு எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டின் ரைட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 9க்கு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுறோம். எப்படி ரைட் பண்ணலாம்? 3 3s are 9 ரைட் பண்ணலாமா? 3 multiply 3 whole power 2. 9 எப்படி பிரிச்சிருக்கோம்? 3 into 3 whole power 2 multiply 7 ஃபேக்டர் ரைட் பண்ண எப்படி ரைட் பண்ணலாம்? 1 multiply 7 தான். ஸோ 7 க்யூப்னே ரைட் பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை 2க்கு எப்படி ரைட் பண்ணலாம்? 1 into 2 2 power 5ன்னு டிவைடட் பை 84க்கு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணணும். இப்போ 9 சின்ன நம்பராக இருந்தது, நமக்கு பார்த்தோன்னே தெரியும் 3 3s are 9 ஃபேக்டர் ரைட் பண்ணிடலாம். இப்போ 84 கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. இந்த மாதிரி கிரேட்டர் வேல்யூஸ்க்கு எப்படி நம்ம சடனாக ஃபேக்டர் ரைட் பண்ணுறது அப்படின்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் தான் இதுக்கான ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 84 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 42 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 21க்கு நம்ம எதால் டிவைட் பண்ணால் 21க்கு என்ன ஃபேக்டர் எடுத்துக்கலாம்னா 7 தான் எடுத்துக்கலாம், இல்லை 3 எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் இங்கே 7 எடுத்திருக்கேன். 7ஆல் 21 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 1. இப்போ 84க்கான ஃபேக்டர்ஸ் 2 multiply 7 multiply 3 ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டரில் ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 3 into 3. 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது 3 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாமா? 3 ஸ்கொயர் பவரில் உள்ள 2 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 2 மல்டிப்ளை 7 க்யூப் அப்படியே மல்டிப்ளை 2 power 5 அப்படியே. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 2 into 2 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாமா? ஸோ 2 ஸ்கொயர் மல்டிப்ளை 3 multiply 7 இந்த ஹோல் பவர் 3 காமனாக உள்ளது. நெக்ஸ்ட் இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். இங்கே பவருக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. இப்போ பவருக்கு மேலே பவர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பவர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ரூல் எழுதியிருக்கோம். a power m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a power m into n ஈக்குவல் டு 3 பவருக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்குது. ஸோ பேஸில் உள்ள 3 பவர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2s are 4. ஸோ 3 power 4 மல்டிப்ளை 7 க்யூப் மல்டிப்ளை 2 power 5 டிவைடட் பை 2 ஸ்கொயர் மல்டிப்ளை 3 multiply 7 ஹோல் க்யூப் இருக்குது. இந்த க்யூப் அப்படின்றது இந்த பேஸஸ் எல்லாத்துக்கும் காமனாக உள்ளது. அப்போ பேஸஸ் எல்லாத்துலேயும் இங்கே பவர்ஸ் ரைட் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 3 இங்கே 3 இருக்குது. இந்த 3யை கொடுத்தோம் அப்படின்னா என்னவாகும்? 3 power 3 மல்டிப்ளை 7 இருக்குது. 7க்கு பவர் கொடுத்தோம் அப்படின்னா 7 power 3. நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இதுக்கப்புறம் 3 power 4 மல்டிப்ளை 7 க்யூப் இருக்குது. இங்கேயும் 7 க்யூப் இருக்குது. நியூமரேட்டரில் 7 க்யூப் இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 7 க்யூப் இருக்குது. அப்போது 7 க்யூப் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 power 4 இருக்குது. மல்டிப்ளை 2 power 5 நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 3 பவர்ஸ் ரெண்டே மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2 3s are என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ 2 power 6 டிவைடட் பை 2 power 6 மல்டிப்ளை 3 க்யூப். நியூமரேட்டரில் 3 power 4 மல்டிப்ளை 2 power 5 இருக்குது. டினாமினேட்டரில் 2 power 6 மல்டிப்ளை 3 power 3 இருக்குது. நெக்ஸ்ட் a power m ஈக்குவல் டு 1 by a power minus m. இந்த ரூல் படி இங்கே டினாமினேட்டரில் உள்ளதை நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கலில் பவர்ஸ் என்னவாகும்? நெகட்டிவ் சைன் ஆகும். டினாமினேட்டரில் உள்ளதை நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போகும்போது பவர்ஸ் நெகட்டிவ் சைன் ஆகும். ஈக்குவல் டு 3 power 4 மல்டிப்ளை 2 power 5 மல்டிப்ளை 2 power 6 இருக்குது. நியூமரேட்டர் போகும்போது நெகட்டிவ் சைன் -6 மல்டிப்ளை டினாமினேட்டரில் 3 power 3 இருக்குது. நியூமரேட்டரில் பவர்ஸ் மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகும். பேஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. 3 power -3. நெக்ஸ்ட் பேஸஸ்லாம் ஒன்றா ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 3 power 4 நெக்ஸ்ட் 3 இருக்கா? 3 power -3 மல்டிப்ளை 2 பேஸஸ் ஒன்றா ஆர்டர் பண்ணிக்கிறோம். 2 power 5 மல்டிப்ளை 2 power -6. இப்போ பேஸ் ஈவனாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணலாம்? a power m மல்டிப்ளை a power n ஈக்குவல் டு a power m plus n. இந்த ரூல் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு பேஸ் என்ன? 3 காமனாக 3
ப்ளஸ் பவர் என்ன இருக்குது 4 ப்ளஸ் மைனஸ் 3 மல்டிப்ளை பேஸ் என்ன இருக்குது 2 பவர் 5 ப்ளஸ் பவர் மைனஸ் 6 பேஸ் 3 பவர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு பேஸ் 3 பவரில் என்ன இருக்குது 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 மல்டிப்ளை 2 பவர் 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 3 பவர் 1 4லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 3 பவர் 1 மல்டிப்ளை 6லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்குது கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 பவர் 1 மல்டிப்ளை 2 பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 பவர் 1 டவுன் பண்ணுறோம் மல்டிப்ளை 2 பவர் மைனஸ் 1 இருக்குது இப்போ இங்கே ஒரு ரூல் யூஸ் பண்ணுறோம் a பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 1 பை a பவர் எம் ஸோ 1 பை 2 பவர் 1 இருக்கும் இந்த 1 நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி காட்ட தேவையில்லை ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 பை 2 மல்டிப்ளை பண்ணுறோம் 3 பை 2 இப்போ பார்த்தோன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது 3 பை 2 தேர்ட் கொஸ்டின் 2 power 8 multiply 2189 divided by 3 power 5 multiply 32 question write பண்ணியிருக்கோம் equal to 2 power 8 multiply 2189 கான factors prime factor செக்ஷனில் போடுறோம் 2189 டிவைட் பண்ணுறோம் யூனிட் பிளேஸில் 9 இருக்குது ஸோ 3ஆல் டிவைட் ஆகும் இங்கே எடுக்க நம்பர் என்ன நம்பராக இருக்கணும் ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணணும் 3ஆல் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் 729 3ஆல் டிவைட் பண்ணால் 243 இங்கே ஃபேக்டர்ஸ் போட்டிருக்கோம் அதே இப்போது 2189கான ஃபேக்டர்ஸ் இங்கே எடுத்து ரைட் பண்ணுறோம் டிவைடட் பை 3 பவர் 5 மல்டிப்ளை 32கான ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுறோம் 32 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 16 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 8 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 அப்போ 32 இருக்க இடத்துல அதுக்கான ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுறோம் இங்கே 2கான ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணலாமான்னு பார்த்தா 2கான ஃபேக்டர் என்ன தான் வரும் 1 இன்ட்டு 2னு வரும் 3கான ஃபேக்டர் என்ன ரைட் பண்ணுவோம் 1 இன்ட்டு 3 தான் ரைட் பண்ணுவோம் அதை நம்ம அப்படியே வச்சுருக்கோம் ஈக்குவல் டு 2 பவர் 8 மல்டிப்ளை பவர்ஸ் ஃபார்மில் ரைட் பண்ணுவோம் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது 7 டைம்ஸ் இருக்குது அப்போது 3 பவர் 7 ரைட் பண்ணலாமா 3 பவர் 7 டிவைடட் பை 3 பவர் 5 மல்டிப்ளை 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது 5 டைம்ஸ் இருக்குது ஸோ 2 பவர் 5 இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிவிஷனில் இருக்குது இந்த டிவைடில் உள்ளதை என்ன பண்ணலாம் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகலாமா என்ன ரூல் யூஸ் பண்ணலாம் a பவர் m ஈக்குவல் டு 1 பை a பவர் மைனஸ் m a பவர் m ஈக்குவல் டு 1 பை a பவர் மைனஸ் m பாசிட்டிவாக இருந்தால் டிவைடில் வரும்போது மைனஸ் நெகட்டிவாக இருக்கும் ஈக்குவல் டு 2 பவர் 8 மல்டிப்ளை 3 பவர் 7 டினாமினேட்டரில் உள்ள இந்த நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்னவாகும் பவர்ஸில் சைன் சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம் 3 பவர் மைனஸ் 5 மல்டிப்ளை 2 பவர் மைனஸ் 5 இப்போ பேஸ் வைஸ் என்ன பண்ணுறோம் ஒன்றா ஆர்டர் பண்ணிக்கிறோம் பேஸ் இங்கே 2 இருக்குது வேறு எங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்கா ஸோ 2 பவர் 8 மல்டிப்ளை 2 பவர் மைனஸ் 5 ஈக்குவல் டு 2 பவர் 8 மல்டிப்ளை 2 பவர் மைனஸ் 5 மல்டிப்ளை 3 பவர் 7 மல்டிப்ளை 3 பவர் 5 பேஸ் ஈவனாக இருக்குது பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ a பவர் m மல்டிப்ளை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n காமனாக ஒரே ஒரு பேஸ் பவர் என்ன இருக்குது 8 மைனஸ் 5 இருக்குது ஈக்குவல் டு 2 பவர் 8 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 5 மல்டிப்ளை பேஸ் 3 இருக்குது 7 ப்ளஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 2 பவர் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 மல்டிப்ளை 3 பவரில் என்ன இருக்குது 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 ஈக்குவல் டு பேஸ் 2 ரைட் பண்ணியிருக்கோம் 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 3 மல்டிப்ளை பேஸ் 3 பவரில் என்ன இருக்குது 7 மைனஸ் 5 இருக்குது 7லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 ஈக்குவல் டு 2 பவர் 3 அப்படின்னா என்ன 2 3 டைம்ஸாக இருக்குது 3 பவர் 2 அப்படின்னா 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது பிரித்து ரைட் பண்ணியிருக்கோம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 மல்டிப்ளை 3 இன்ட்டு 3 9 8 9 சார் 72 இப்போ கொடுத்துருக்க நம்பரை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 72 6th கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸில் 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்